ஓப்பனா பிஜேபியோட மாநாடா சொல்லிட்டு போயிருக்கலாம். தமிழ் கடவுள் முருகனுக்கான வழிபாட்டுல தமிழில் அர்ச்சனை செய்வோம் முருகனுக்கு என்று ஒரு தீர்மானம் கிடையாது. இந்த மாநாட்டில் அண்ணாமலை என்ன பேசினாரு, நயினார் நாகேந்திரன் என்ன பேசினாரு, மற்ற வந்தவங்க என்ன பேசினாங்க, எல்லாருமே விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை விமர்சனம் பண்றதே குறியா இருந்தாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் கோயிலுக்கு போனார், விபூதி அளித்தார் அப்படின்ட்டு இது என்ன அது? முதல்ல தமிழ் கடவுள் முருகனுக்கு திருப்பரங்குன்றத்தில் தமிழ் அர்ச்சனை செய்யணும்னு சொல்ல முடியுமா உங்களால? முடியாது. அப்ப எதுக்கு குன்றனைக்காக குமரனுக்காக ஓடி வரீங்க? கருப்பு சாமி மாநாடு போடுவியா? கருப்பு சாமி மாநாடு இந்து முன்னணி நடத்துகிறது, போடு. காவக்கார ஐயனாருடைய மாநாடு நடத்துமா இந்து முன்னணி? மதுரையில் இருக்கிற மதுரை ஆதீனம் மடாதிபதி இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கல. ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே எதிர்ப்பு ஆனனால இந்த இந்து முன்னணி நடத்த நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டோம்னா மதுரை மக்கள்கிட்ட நன்மதிப்பு கெட்டு போயிருக்காண்டி மதுரை ஆதீனம் கலந்துக்கல. அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு 3 பேர் பேசுற வாய்ப்பு இல்ல. அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரன் எப்படி பேசினாங்க? அவங்க அரசியல்வாதி இல்லையா? நேருக்கு வணக்கம். இன்னும் நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் விசிகா இளைஞர் அணி மாநில துணை செயலாளர் திரு மாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முருகன் மாநாடு மதுரையில் ஒரு பிரம்மாண்டமா ஒரு விழா கோலம் கொண்டதா பேசப்படுது. அதுல குறிப்பா பல திட்டங்களும் செயல்களும் அறிக்கைகளும் விட்டாங்க பாஜகவால. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்லும் போதே முருகன் பக்தர் மாநாடு பிரம்மாண்டங்கிறீங்க. அந்த பிரம்மாண்டம் ஒன்றும் கிடையாது, 0 தான். ஏனென்றால் முருகன் பக்தர் மாநாடு குன்றத்தை காப்போம் குமரனை மீட்போம் அப்படின்ற ஒரு கோஷங்கள்லாம் வச்சு தான் அந்த மாநாடை இந்து முன்னணி நடத்தினாங்க. பிஜேபி இந்து முன்னணி அந்த சங்பரிவார் நடத்தினாங்க. அவங்க ஓப்பனாக பிஜேபியோட மாநாடாக சொல்லிட்டு போயிருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் முருக பக்தர் மாநாடு என்று சொல்லி இவங்க என்ன நோக்கத்துக்கு நடத்துனாங்களோ அந்த நோக்கமே பெரிய தோல்வி. என்னன்னா மதுரையில் இருக்கிற பெரும்பான்மையான இந்து மக்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்கல. புரியுதுங்க? அவங்க பெருவாரியான இந்து மக்கள், நீங்கள் இஸ்லாமியர் கிறிஸ்துவர் விட்டுருங்க, பெருவாரியாக இருக்கிற இந்து மக்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்கல. மிஞ்சி போனால் 2000-3000 சொற்ப மக்கள் தான் கலந்துருப்பாங்க, மதுரை மக்கள். இவங்க வெளியே இருந்து ஆட்களை கூட்டு வந்து இங்கே மாநாடு நடத்துகிறாங்க. இதற்கு அதிமுக எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய ஸ்பான்சர். ஏன்னா மேற்கு மாவட்டங்கள் இருந்தால் அதிக வாகனம் வந்திருக்கு இந்த மாநாட்டுக்கு. 2வது என்ன நோக்கத்துக்கு இந்த மாநாடு நடத்துகிறாங்கன்னா, குமரன் திருப்பரங்குன்ற மலை இந்த மாதிரி பிரச்சனையை ஒட்டி முருகன் மலையை மீட்கணும், முருகனுக்கு உகந்ததா இந்த மாநாடு இருக்கணும்ன்ற நோக்கம் ஒழிய தமிழ் கடவுள் முருகனுக்கான வழிபாட்டுல தமிழில் அர்ச்சனை செய்வோம் முருகனுக்கு என்று ஒரு தீர்மானம் கிடையாது. இதை நீங்க நல்லா விளங்கிக்கணும். தமிழ் கடவுள் முருகனுக்கு இவங்க நடத்துகின்ற மாநாட்டை ஒட்டி அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் கூட தமிழ் அர்ச்சனை செய்யணும் கிடையாது. 2வது பாண்டி கோயில், சிறு தெய்வ குலதெய்வ வழிபாடு கொண்ட பாண்டி கோயில் அதுக்கு அருகாமையே இருக்கு. அந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமையானா 1 லட்சம் மக்கள் கூடுவாங்க. 1 லட்சம் மக்கள் 1.5 லட்சம் மக்கள் அந்த நிகழ்ச்சிக்கு ஞாயிற்றுக்கிழமையானா சொற்பமா கூடுவாங்க, 1.5 லட்சம் பேர். ஆனா இவங்க நடத்தின மாநாட்டுல போட்ட சேரே 60,000 50,000 சேர் தான். 50,000 60,000 சேர் மிஞ்சி போனா 4 லட்சக்கணக்கில் கூடுற இடம் பாண்டி கோயில்ல கூடுவாங்க, லட்சக்கணக்கில். அது காலையில ஆரம்பிச்சுட்டாலே குறைந்தபட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் மக்கள் கூட இடம் பாண்டி கோயில். இவங்க தேர்வு பண்ண இடத்தை பார்த்துங்க, மாநாடு நடக்கிற இடம் பாண்டி கோயில் டோல்கேட்டு. அப்ப பாண்டி கோயிலுக்கு அதுக்கு மிஞ்சி போனா ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. அப்ப அங்க வர மக்கள் அப்படியே இங்க வந்துட்டு போயிடுவாங்க. புரியுதா? 1. 2வது விஷயம், மேற்கு மாவட்டங்கள்ல இருந்து கொண்டு வந்து கூட்டத்தை குமிச்சாங்க ஒழிய இங்க மக்களை மதுரைக்குள்ள திரட்டல. மதுரை மக்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கல, பெருவாரியான இந்துக்கள். 3வது மதுரை ஆதீனம் ஒரு சைவ மடாதிபதி. தமிழ் கடவுள் வழிபாட்டு விஷயத்துல சைவ மடங்கள் எப்படி செயல்படுங்கிறது நமக்கு தெரியும். மதுரையில் இருக்கிற மதுரை ஆதீனம் மடாதிபதி இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கல. ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே எதிர்ப்பு ஆனனால இந்த இந்து முன்னணி நடத்த நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டோம்னா மதுரை மக்கள்கிட்ட நன்மதிப்பு கெட்டு போயிருக்காண்டி மதுரை ஆதீனம் கலந்துக்கல. கேட்டா இன்னொரு பொய் சொல்றாங்க, உடல்நிலை சரியில்லை ஆகையால கலந்துக்கலன்னு பொய்ய சொல்றாங்க. 2வது அங்க வந்த அதிகமான மடாதிபதிகள் பார்ப்பன பிராமின்ஸ் மடாதிபதி தான். புரியுது உங்களுக்கு? 2வது பெரும் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் கீழே உட்கார வச்சுட்டாங்க. நீங்க அதிமுக போன 3 அமைச்சர்கள்
முன்னாள் அமைச்சர்கள். அவங்களுக்கு பேசுகின்ற வாய்ப்பே கொடுக்கல. பார்வையாளரா போய் உட்கார்ந்துருக்காங்க 3 அமைச்சர்களும். செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ஆர்பி உதயகுமார். நான் என்ன கேட்கிறேன், இந்த 3 அமைச்சர்கள்ட்டையும் சாமானிய அதிமுக தொண்டன் குடும்பத்துல ஒரு இல்ல நிகழ்ச்சி, காதணி விழாவோ திருமணம் நடந்தால் நீங்க எத்தனை நிமிடம் நிப்பீங்க? அந்த வீட்டுல அதிமுக தொண்டன் வீட்டுல எத்தனை நிமிடம் நிப்பீங்க? அதிமுக தொண்டன் இறந்த இறப்புல நீங்க எத்தனை நிமிடத்துல மாலை வைப்பீங்க? அங்க துக்க நிகழ்ச்சி எவ்வளவு கலந்துக்குவீங்க? நீங்க இங்க போய் 4 மணி நேரம் உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு பேசுற வாய்ப்பே இல்ல. அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு 3 பேருக்கு பேசுற வாய்ப்பு இல்ல. இல்ல அது அரசியல் மாநாடு தான் பேச வாய்ப்பு இருக்கும். இது முருகன் மாநாடு தானே சொல்றாங்க. அண்ணாமலை எப்படி பேசினாரு? அண்ணாமலை எப்படி பேசினாரு? நயினார் நாகேந்திரன் எப்படி பேசினாரு? அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரன் எப்படி பேசினாங்க? அவங்க அரசியல்வாதி இல்லையா? பிஜேபியுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசுறாங்கல்ல. இப்ப இது முருகன் மாநாடா பார்க்காத அரசியல் மாநாடா பாக்குறீங்களா? அரசியல் அது பிஜேபியோட மாநாடு, முருகன் மாநாடு நீங்க சொல்லாதீங்க. இந்து முன்னணி நடத்துகின்ற பிஜேபி மாநாடு, அது முருகன் மாநாடு கிடையாது. வந்த அத்தனை பேருமே பிஜேபி நிர்வாகிகள், இந்து முன்னணி நிர்வாகிகள். மக்கள் வரவே இல்லை, நீங்க நிர்வாகிகள் தான் வந்திருக்காங்க. 2வது ஆறுபடை வீடுன்ற ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அரசியல் பண்ணி அதை இன்ஸ்டாகிராமு சோசியல் மீடியால வைரல் ஆக்கி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல 6 படையினுடைய முருகனை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சோசியல் ட்ரெண்டிங் பண்ணி அப்படி ஒரு கூட்டத்தை வர வச்சாங்க. புரியுது அவங்களுக்கு? அதை கூட காலையில வந்து நாங்க வெயில்ல வேகாத வெயில் நிக்கிறோம், இன்னும் ஸ்கிரீனை திறக்க மாட்டாங்க அப்படின்னு பல பெண்கள் குற்றச்சாட்டு பண்ணி சோசியல் மீடியாலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்திருக்கு, தொலைக்காட்சியில் வந்திருக்கு, குமரன் அந்த மக்களுடைய குமரெல்லாம் வந்திருக்கு. சொல்றீங்க ஆறுபடை வீடியும் ஒரே இடத்துல நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செட்டிங்ஸ் அருள் வந்து எனக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு இந்த இடத்துல. செட்டிங்ஸ் பார்த்து சொல்றாரு அவரு. அது செட்டிங்ஸ், அது ஆறுபடை வீடு கிடையாது, செட்டிங்ஸ் செட்டு போட்டாங்க. இது ஒரிஜினல் நீங்க முருகனை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி. இப்ப திருப்பரங்குன்றத்துக்கு போனேன், பழமுதிரி சோலைக்கு போனேன், திருச்செந்தூர் போனேன், பழனிக்கு போனேன், சுவாமிமலைக்கு போனேன்னு சொன்னா ரைட், ஓகே. திருத்தணிக்கு போனேன்னா நீங்க ஒரு செட்டிங்ஸை பார்த்துட்டே உங்களுக்கு இவ்வளவு மகிழ்ச்சினா என்ன சொல்றது? ஏன்னா பிஜேபியுடைய கலாச்சாரமே செட்டிங்ஸ் கலாச்சாரம் தான். பிஜேபியுடைய அரசியலே செட்டு அரசியல் தான். இவங்களுக்கு இன்னைக்கு நோக்கம் என்னன்னா, திருப்பரங்குன்ற மலை விஷயத்துல அங்க மேல இருக்கிற கந்தர் மசூதி, கந்தர் மலை அப்படின்னு சொல்றாங்க, காதர் மலைன்னு சொல்றாங்க, இவங்க கந்தன் மலைன்னு சொல்ல முயற்சி பண்றாங்க. இந்த சூழல்ல அந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்கு தான் முருகபக்தர் மாநாடு. இதை ஒரு அரசியல் தென் மாவட்டத்தில் பண்ண நினைச்சாங்க. தென் மாவட்ட மக்கள் கண்டிப்பாக மிகுந்த தெளிவோடு அரசியல் புரிதலோடு இந்த மாநாட்டை புறக்கணித்தார்கள், முறியடித்தார்கள். இதான் உண்மை. ஏன்னா அரசியல் ரீதியாக பிஜேபி எடுக்கின்ற அத்தனை அரசியலையும் இன்றைக்கு மதுரை மக்கள் முறியடித்திருக்காங்க. மதுரை மக்கள் வந்து மிகுந்த தெளிவோடு இருக்காங்க. நான் தான் முன்னாடி சொன்னேன், மதுரை மக்கள் 2000 பேரோட மாநாடு கலந்துக்கல. அப்ப எவ்வளவு இருக்கு பாத்துங்க. கிட்டத்தட்ட நீங்க குறிப்பிட்டபடி பாஜக, அதாவது இந்து முன்னணி நடத்தும் பாஜக மாநாடா நீங்க குறிப்பிட்டு பேசுறீங்க. ஆமா. ஆனா இதே திமுகவும் ஒரு முருகன் மாநாடு அறநிலையத்துறை சார்பாக நடத்துது. அதுக்கும் இதுக்கும் ஒப்பிட்டு எப்படி பாக்க? இல்ல, அப்படிலாம் நீ பார்க்க முடியாது. இந்து அறநிலையத்துறை முருகன் மாநாடு நடத்துறது அது சைவ வழிபாட்டு விஷயங்களை, வெறும் முருகனை பற்றியும் கண்ட சஷ்டி கவசத்தை பற்றியும் கடவுள் வழிபாட்டை பற்றி தான் பேசினாங்க. இந்த மாநாட்டில் அண்ணாமலை என்ன பேசினாரு, நயினார் நாகேந்திரன் என்ன பேசினாரு, மற்ற வந்தவங்க என்ன பேசினாங்க? எல்லாருமே விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை விமர்சனம் பண்றதே குறியா இருந்தாங்க. இந்த மாநாடு விடுதலை சிறுத்தைகள் போட்ட மாநாடுமே தெரியுது எங்களுக்கு. ஏனென்றால் 10 நாட்களுக்கு முன்பு திருச்சியில் மிகப்பெரிய பேரணியை ஒன்றிய அரசுக்கு எதிராக, மோடி அரசுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் நடத்தினோம். மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி. பல லட்சம் மக்கள் கலந்துக்கிட்டாங்க. பெண்கள் வண்டி வண்டியா வந்தாங்க, சாரசாரையா வந்தாங்க சிறுத்தைகள். அப்படி ஒரு மகத்தான பேரணி நடத்தின எதிர்வினையா இந்த மாநாடை மது நடத்துறாங்க. நான் என்ன சொன்னா, நீங்க குன்றனை காப்போம் குமரனை காப்போம்லாம் முதல்ல தமிழ் கடவுள் முருகனுக்கு திருப்பரங்குன்றத்துல தமிழ் அச்சரை செய்ய சொல்ல முடியுமா உங்களால? முடியாது. அப்ப எதுக்கு குன்றனை காக்கணும் குமரனை காக்கணும் ஓடி வரீங்க? 2வது சிறுதெய்வ வழிபாடுகளை இன்னைக்கு பிஜேபி RSS போன்ற சங் பரிவார் அமைப்புகள் காலில் போட்டு மிதிக்குது. பல இடங்கள்ல கோயில்ல சிறுதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாட்டை அடியோடு அழிக்க பார்க்கிறாங்க. இப்ப நீங்க பெருந்தெய்வம் தமிழ் கடவுள் முருகன், ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, கருப்பு சாமி மாநாடு போடுவியா? கருப்பு சாமி மாநாடு
இந்து முறை நடத்துகிறது போடு. ஐயனார் மாநாடு, காவக்கார ஐயனாருடைய மாநாடு அப்படி நீ போடு. இந்து முறை நடத்துகிறது செய்யுமா? மதுரை வீரன் மாநாடு நடத்துமா இந்து முன்னணி? ஏன் நடத்தாது? ஏனென்றால் இதெல்லாம் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, விளிம்பு நிலை மக்கள் கொண்டாடுகிற தெய்வங்கள். சோனச்சாமி, கருப்புசாமி, ஐயனாரு, சுடலமான அப்படின்ற சிறுதெய்வ வழிபாடுகளை கொண்ட ஒரு பெரும் கூட்டம் இங்க இருக்கு. ஆனால் 3% உள்ள பார்ப்பனர் இன்னைக்கு மூடி மறைப்பதற்காக தமிழ் கடவுள் முருகனை கையில் எடுக்கிறாங்க. அரசியலுக்காக தான். நீங்க பிஜேபி, RSS, இந்து முனி போன்ற அமைப்புகள் அரசியலுக்காக மதங்களையும் கடவுள்களை கையில் எடுக்கிறாங்க. நீங்க வடக்கே ராமனை வச்சு அரசியல் பண்ணீங்க. அங்க ஒரு மிகப்பெரிய கலவரங்கள் பண்ணி பல லட்ச குடும்பங்களை கொன்று குவிச்சு அதுல ஆட்சிக்கு வந்தவர் மோடி. இன்றைக்கு அதே அரசியலை தென் மாநிலங்களில், தென் தமிழகத்தில் முருகன்ற பேர்ல எதை சொன்ன மக்கள் ஒரு ஈர்க்க முடியும், எதை சொன்னா மக்களை உடனே கவர் பண்ண முடியும். அந்த அரசியல் நோக்கத்தோடு இன்றைக்கு முருகனை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழ் கடவுள் முருகன் தமிழ்நாடு முழுக்க அவருடைய தலங்கள் உண்டு. திருத்தணில இருக்கு, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருச்செந்தூர், இப்படி பறந்து இருக்கிற ஒரு கடவுளை, ஒரு தமிழ் வழிபாட்டு கடவுளை இவர்கள் மத அடையாளங்களுக்கு கொண்டு வச்சுவதுதான் நாம் கண்டிக்கிறோம். அதை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அவங்க கிட்டத்தட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க இந்த மாநாட்டில். அந்த தீர்மானங்கள் பற்றி அந்த 6 தீர்மானங்களும் அவர்களுடைய அரசியலை தான் முன்னிறுத்தொழிய மக்களுக்கான எந்த இதுவுமே கிடையாது. நான் அதான் முன்னாடி சொன்னதான், தமிழில் அர்ச்சனை செய்யணும், தமிழ் வழிபாடு நடத்தணும், தமிழ் குடமும் நடத்தணும் அப்படின்ற தீர்மானத்தை போட்டிருக்காங்களா? தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் தான் குடமும் நடத்தணும் சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா? இவங்க சமஸ்கிருதத்தில் வழிபாட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? சமஸ்கிருத மொழியில பூஜை புரஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? கோயில்ல சொல்ல முடியாது. ஆனா தமிழ் கடவுள் முருகன் சொல்லுவாங்க. தமிழ் கடவுள் முருகன் சொல்லுவாங்க ஒழிய தமிழில் அர்ச்சனை செய்ய சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்து முன்னணி, RSS, பிஜேபி போன்ற அமைப்புகளில் மேலிருந்து கீழே வரைக்கும் பார்ப்பனுடைய ஆதிக்கம். நம்மால தான் முட்டாள்தனமா அங்க போய் குஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நீங்க பார்ப்பனர்கள் மிகுந்த தெளிவோடு சாதி அடுக்குமுறைகளை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. வட மாநிலங்கள்ல நீங்க பவன் கல்யாண் வந்தார்ல, பவன் கல்யாணி அங்க பெரும்பான்மை சமூகத்துடைய லீடர்ஷிப்பா இருக்கனால அங்க விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்படுறாங்க. அதை பத்தி பவன் கல்யாண் பேசுவாரா? பேச முடியுமா? அப்ப ஓட்டுக்காக இன்றைக்கு தேர்தல் அரசியலுக்காக பாஜக ஒரு யுத்தியை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில், குறிப்பா தென் தமிழ்நாட்டில் இந்த முருகன் மாநாடு நடத்துறாங்க, தொடங்கியிருக்காங்க. மீண்டும் மீண்டும் அங்க நடத்த சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆபத்தான கலாச்சார சீரழிவை தமிழகத்தில் உண்டு பண்ணுன்றத விடுதலை சிறுத்தை சொல்றான். விடுதலை சிறுத்தை ஏன் சொல்றோம்னா எச்சரிக்கையோட சொல்றாங்க. கண்டிப்பா இந்த 6 தீர்மானங்கள்ல முக்கியமான ஒரு தீர்மானம் பார்க்கப்படுது. அரபு நாட்டுல இருந்து வந்த மொழிகள் எல்லாம் இங்க தூக்கி பிடிக்கிறாங்க, நம்ம இந்துக்களா இங்க இருக்கிறோம், ஒற்றுமையா இல்ல, இனிமே நம்ம ஒற்றுமையா இருந்து ஒரு வழியில பயணிக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி இந்துக்கள் சொல்றது யார சொல்றாங்க? இவங்க எந்த இந்துக்களை சொல்றாங்க? புரியல. ஆணவ படுகொலை செய்கின்ற, இன்றைக்கும் சாதிய வன்கொடுமைகள் பாதிக்கப்படுகின்ற, இன்றைக்கும் ஒடுக்கப்படுகின்ற விளிம்பு நிலை இந்துக்களை சொல்றாங்களா? அவங்க சொல்லுங்க, பகிரங்கமா சொல்லுங்க. இன்றைக்கு இந்து முன்னணி, இந்துத்துவ அரசியல் பேசுகின்ற இந்த பிஜேபி, RSS கும்பல் பட்டியலினத்தில் நடக்கின்ற வன்கொடுமை எதிராக எத்தனை மேடை போட்டிருப்பாங்க, எத்தனை மாநாடு போட்டிருப்பாங்க, எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்திருப்பாங்க? அப்ப எந்த இந்துக்களும் சொல்றாங்க? அதுவே ஒரு கேள்வியாக இருக்கு. உயர் சாதி இந்துக்களா இல்ல தாழ்ந்த சாதி இந்துக்களா? சொல்லுங்க, பிரிங்க. அப்ப எந்த சாதி இந்துக்கள் சொல்றீங்க? நீங்க தான் சொல்றீங்க இவெல்லாம் உயர்ந்தவன், இவெல்லாம் தாழ்ந்தவன், இவன் கோயிலுக்குள்ள விடக்கூடாது, இவன் அர்ச்சனை செய்யக்கூடாது, இவன் பூஜை புரஸ்காரம் செய்யக்கூடாது அப்ப நீங்க தான் சொல்றீங்க. அப்ப யாரை இந்துங்கிறீங்க? அப்ப இந்து என்று சொல்லே ஏமாற்று சொல்லுதான். மக்களை ஏமாற்றுவதற்காக பெரும்பான்மையா வாழ்கின்ற தமிழ் குடிக்குள்ள, தமிழர்களுக்குள்ள, தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு பிளவை உண்டு பண்ணி இதுல அரசியல் பண்றது. நீங்க இஸ்லாமியர்களை அரபு நாட்டுல வந்தவங்க அரபு மொழியை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்ற பார்வை இருக்குல்ல, இதுவே அயோக்கியத்தனமானது. இந்திய சுதந்திரத்திற்கு, இந்திய நாட்டுடைய விடுதலைக்கு இஸ்லாமியுடைய பங்களிப்புங்கிறது சொல்லி மாளாது. அவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு பண்ணிருக்காங்க, தியாகம் பண்ணிருக்காங்க.
அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை இவன் வந்தேறின்னு சொல்றான், விலைக்கு வந்தவன் சொல்றான். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சாவக்காருடைய பரம்பரை சுதந்திர போராட்டம் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க, பட்டியல் போட சொல்லுங்க. நீங்க ஒரு மாநாடுங்க, ஒரு கடவுள் வழிபாட்டு மாநாடு, அங்க நீ என்ன பேசணும்? அரசியல் பேசுறீங்க. என்ன அரசியல் பேசுறீங்க? பிரிவினவாத அரசியல் பேசுறீங்க, சாதி மோதலை தூண்டுகின்ற அரசியல் பேசுறீங்க. விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் கோயிலுக்கு போனார், விபூதி அளித்தார் அப்படின்ட்டு. இது என்ன? இது என்ன? அரை மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ள, முருகன் கோயிலுக்குள்ள சுத்தி பார்த்துட்டு ஒரு போட்டோ எடுக்கும் போது, புகைப்படம் எடுக்கும் போது, ஒரு தம்பதியிட்ட நெத்தில இருக்கிற வேர்வை அளிக்கும் போது சேர்ந்து விபூதி அளிக்கிறார். அவ்வளவுதான். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட 1000க்கும் மேற்பட்ட குடமுழக்க நிகழ்ச்சி கலந்திருக்கிறாரு, கோவில் வழிபாட்டு நிகழ்ச்சி கலந்திருக்காரு. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மதுரையில 90 தொடக்கத்துல விடுதலை சிறுத்தை இயக்கமா இருக்கும் போது நகரத்துல, மதுரை நகரத்துக்குள்ள இருக்கிற கோயில் காளியம்மன், மாரியம்மன், சந்திரகாளியம்மன், முத்துமாரியம்மன், இப்படிப்பட்ட கோயில் விழாக்களை மேடைகள்ல பேசி கட்சியை வளர்த்த இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள். இதை மூலம் புரிஞ்சுக்கணும். கோவில் திருவிழாக்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியலை பேசியிருக்கோம். சிறுதை வழிபாட்டு நிகழ்ச்சிகளை தலைவர் எழுச்சி தமிழர் உரையாற்றி இருக்கிறாரு. அப்படிதான் இந்த இயக்கம் வளர்க்கப்பட்டது. இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் பெரும்பான்மை பொறுப்பாளர்கள் கோவில் நிர்வாகத்தில் இருக்கும். ஊர்கோயில் சொல்லுவாங்கல்ல, அந்த ஊர்கோயில் நிர்வாகத்தில் இருக்கும். எங்க RSS இந்து முன்னணிக்கு இடிக்குதுன்னா, விடுதலை சிறுத்தைகள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஒரு அரசியல் செய்யறாங்க, கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவாக நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு யாருமே கேள்வி கேட்க முடியாத இடத்துல மோடி இருக்காரு, அமித்ஷா இருக்காரு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் சட்டையை பிடித்து கேள்வி கேட்கிறோம். தமிழ்நாட்டில் சனாதனத்தை வேறறுப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம், மதச்சார்பை பாதுகாப்போம், மத ஒற்றுமையை பாதுகாப்போம். மதத்தை பாதுகாப்பது அரசு நோக்கம் அல்ல, மக்களை பாதுகாப்பது அரசின் நோக்கங்கிறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்காம பேசுறாங்க. அதனால விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து மதச்சார்பை காப்போம் அரசியலை முன்னெடுப்போம். RSS சங் பரிவார் அமைப்புகளை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலிருந்து விரட்டியடிப்போம். நன்றி. நன்றி.